உங்களின் ஒவ்வொரு தேவைக்கும் சுப்ரீம் கொண்டு வந்துள்ளது மல்டிபர்பஸ் பிளாஸ்டிக் கபோர்ட், ஷூ ரேக்ஸ், கிச்சன் கேபினெட் மற்றும் குழந்தைகளுக்கான அலமாரிகள். சுப்ரீம் பர்னிச்சர், ட்ரூலி ஸ்டைலிஷ். சென்னை தேனாம்பேட்டை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மூத்த நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். அதில் துணை முதலமைச்சர், புதிய மாவட்ட செயலாளர்கள் 2026 சட்டசபை தேர்தல் போன்ற விவகாரங்கள் குறித்து ஆலோசித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர், திமுக தொண்டர்கள் தங்கள் விருப்பத்தை தெரிவித்து உள்ளனர், துணை முதல்வர் பொறுப்பு குறித்து முதலமைச்சர் முடிவெடுப்பார் என்றார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு முறையாக அழைப்பு வந்தால் எங்கள் கட்சி மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசித்து கலந்து கொள்வது சம்பந்தமாக தெரிவிக்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வை இறுதி செய்து அந்த அறிக்கையை மத்திய அமைச்சரவையில் முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு சமர்ப்பித்தது. இந்நிலையில் இன்று பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கேரளாவில் நிபா வைரஸ் பரவல் எதிரொலியால் அண்டை மாநிலமான தமிழகத்தில் கன்னியாகுமரி, தென்காசி, நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர் ஆகிய 6 மாவட்டங்களிலும் சுகாதாரத்துறையினர் கண்காணிப்பை தொடங்கியுள்ளனர். அதன்படி கேரளாவில் இருந்து வருபவர்களுக்கு குமரி எல்லையில் காய்ச்சல் பரிசோதனை செய்யப்படுகிறது. தான் அரசியலுக்கு வந்தது ஏன் என்று வினேஷ் போகத் விளக்கமளித்துள்ளார். தனியார் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் அவர் கூறுகையில், நீங்கள் அதிகாரத்தில் இல்லாவிட்டால் இங்கு எதுவும் செய்ய முடியாது. ஒலிம்பிக்ஸில் நீங்கள் நூற்றுக்கணக்கான பதக்கங்களை வெல்லலாம், ஆனால் அது அரசியல் அதிகாரத்திற்கு ஈடாகாது என்று தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் நாட்டின் முன்னாள் கிரிக்கெட் வீரரும் முன்னாள் பிரதமருமான இம்ரான்கான் பல்வேறு வழக்குகளில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து தன்னை தொடர்ந்து சிறையில் வைப்பதற்கான அரசியல் அமைப்பை மாற்ற அரசு முயற்சிக்கிறது என இம்ரான்கான் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த நிலையில் இம்ரான்கானின் குற்றங்கள் சிறையில் அடைப்பதற்கான போதுமானது என பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை மந்திரி கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் கிங்ஸ் அணியின் தலைமை பயிற்சியாளராக ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் கேப்டன் ரிக்கி பாண்டிங் நியமிக்கப்பட்டு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. IPL தொடரில் இதுவரை ஒருமுறை கூட கோப்பையை வெல்லாத பஞ்சாப் அணிக்கு ரிக்கி பாண்டிங்கின் வருகை உத்வேகமூட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.